ஒரு விஷயம்தாம்மா, இந்த உலகத்தில் வாழ வந்த எல்லாருமே இந்த பிறப்பில் ஏதோ ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டு போகணும். நீங்கள் எந்த பெரிய சேவையும் செய்ய வேண்டாமா. நீங்கள் கிராமத்தில் நீங்களாக இருங்க, நீங்களாக வேலை செய்யுங்க, நீங்களாக இருங்க. உங்களை யாரும் எந்த மடைமாற்றத்துக்கும் எந்த கோயிலுக்கு வாங்க, எங்கள் பின்னாடி வாங்கலாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, அழுகிறீங்கன்னு தான் நாங்கள் வருத்தப்படுறோம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் தானாக கிடைக்க போகுது. அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் அழுகிறீங்க? அதுதான் பிரச்சனை. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்குள்ள உங்கள் உடல் பாழ்படாது. இந்த நோய் ஒரு மனிதனுக்கு எப்படி வருது அப்படின்னா, அவனுடைய சிந்தனை சிந்திச்சு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு மோட்டரை போட்டிங்கன்னா, சுவிட்ச் போட்டிங்கன்னா என்ன ஆகுது? மோட்ரு ஓடுதா? அது கீழே போய் என்ன பண்ணுது? தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே பைப்பில் கொடுக்குதா? அந்த மாதிரி இந்த மனங்கிறது இங்கே வேலை செஞ்சு இந்த இதயம், இந்த கண், கீழே இருக்கிற கிட்னி, லிவர் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகி தீவிரமாக வேலை செய்யும். நீங்கள் பதட்டமாக ஒரு விஷயம் யோசிச்சிங்கன்னா எல்லா மிஷினும் வேகமாக ஓடும். அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்? ஒரு நோய் தன்மைக்கு உருவாகும். எல்லாத்துக்கும் இத்தனை வேகத்தில் தான் இயங்கணும்னு ஒரு சூழல் இருக்கு. ஊரில் சொல்லுவாங்கல்ல, எனக்கு படபடப்பாக வருதுடா, தண்ணி குடுறா உட்காரணும். அதெல்லாம் எப்படி படபடப்பாக வரும்? வழக்கத்தை மீறி அந்த செயல்படுது, இதயம் செயல்படுது. ஒன்று, நீங்கள் சுவாசத்தை சுவாசிக்கிறீங்களா இல்லை அதுவாக உங்களுக்கு கிடைக்குதா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மூக்கு இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்க, இல்லை மூக்குத்தி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்க. ஆனால் மூச்சு காற்றுனால தான் நீங்கள் வாழ்றீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சதே கிடையாது. அந்த மூச்சு காற்றை நீங்க இழுக்கல, அதையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க எத்தனையோ நகரங்களுக்கு பஸ்ஸில் போறீங்க, அங்க போகும்போதெல்லாம் நீங்க உயிரோட இருக்கிறீங்க. அந்த உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீங்க சுவாசிக்கிறீங்க. உங்களுக்கு வேத்துக்கிட்டு வந்து உடல் படபடப்பாயிருச்சுன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் உங்களுக்கு ஒரு மாஸ்க் மாதிரி வைப்பாங்க. எதுக்கு வைப்பாங்கன்னா, நீங்க காற்றை சுவாசிக்கல இயற்கையா, அப்ப செயற்கை காற்று வைப்பாங்க. செயற்கை காற்று வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை நார்மலுக்கு கொண்டாந்துட்டு தான் உங்களுக்கு என்னென்ன பண்ணுதுங்கிறத ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு காற்று சுவாசிக்கிறீங்க. அந்த சுவாசிக்கிறது நீங்க சுவாசிக்கல, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்குள்ள இருக்கிற ஒரு செயல் இந்த உயிர் வாழ்றதுக்கு ஒரு காற்றை ஈர்த்து வச்சுக்க, அந்த ஈர்ப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க, அது ஈர்க்குது. இப்ப நீங்க இருக்கிறீங்கல்ல, என்ன பாக்குறீங்கல்ல, இதுக்கு பேர் பார்வை இல்ல, ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க, கவனித்தல்பாங்க. சூரியன் மேல இருக்குல்ல, அது என்ன செய்யுது? பார்க்குது நம்மள. அது பார்க்கறதுனால என்ன ஆகுது? வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துல என்ன இருக்கு? கதிர்வீச்சுகள் உழுவுது. அந்த கதிர்வீச்சுல என்ன இருக்கு? உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, தாவரத்துக்கும் சரி, இந்த தரைக்கும் சரி, எல்லாத்துக்குமே அந்த கதிர்வீச்சிலேருந்து ஒரு செயல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது. அதே மாதிரி நிலவு என்ன பண்ணுது? பார்க்குது. இதுதான் விஷயம். அப்ப அதே மாதிரி உள்ள இருக்கிற ஒரு செயல் இந்த காற்றை அதுவே உறிஞ்சுது. இந்த காற்றை உறிஞ்சு அது தேவையானதை வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்ப நீங்க இயல்பா இயங்குறீங்க. அந்த காற்று உரியறது அந்த இயல்பாக குறையும் போது உங்களுக்கு நோய் தொடங்க ஆரம்பிக்குது. 2 துவாரத்தையும் சும்மா 2 ஓட்டையை போட்டு வைக்கல. ஒண்ணுல ஒரு கூலிங் தன்மையான காற்று வரும், ஒண்ணுல நெருப்பு தன்மையான காற்று வரும். இந்த நெருப்பு தன்மையான காற்று அதிகமா வர்றவங்க ஆம்பளையா இருக்கிறான். இந்த கூலிங் தன்மை அதிகமான காற்று வர்றவங்க பொம்பளையா இருக்காங்க. இந்த காற்றுல தான் ஆணு பெண்ணுன்னே பிரிக்கிறாங்க. உங்க அப்பாவும் அம்மாவும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு அவங்க பிரிக்கல, அவங்க செட் பண்ணல, அவங்க உருவாக்கல. நீங்களும் உங்க பிள்ளைய ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு நீங்க உருவாக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தாலி கட்டி வச்சாங்க, நீங்க இரவுல ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய நீங்க உருவாக்கல. பல பேருக்கு என்னன்னா, நீங்க உருவாக்குறீங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்க. அது இல்ல, உங்க காற்றுல இருந்து தான் உருவாக்கப்படுகிறது.
நீங்களும் உங்க கணவரும் திருமணத்துக்கு அப்புறம் இணையும் போது எந்த வழியில காற்றை சுவாசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்க கரு உருவாகுது, அந்த தன்மை கிடைக்குது. இதெல்லாம் ஒரு சராசரி மனிதருக்குள்ள எப்படி கடத்தப்படுறது? எந்த இதுல இருந்து யார் சொல்லுவா, யார் பேசணும்? இத நம்ம ஊர்ல இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் இதை பேசணும். உங்க ஊர்ல உட்கார்ந்து பேசணும். 10 டாக்டருங்கள் பேசணும். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பேசணும். யாராவது இதை பேசுவாங்களா அவங்க கிட்ட? பரதேசி பயல்வாள் எங்களை மாதிரி ஞானிகள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் பேசுறோம் நாங்க? அவங்க ஏன் பேசலன்னா அவங்க பிஸியா இருக்கிறாங்க. நாங்க என்னன்னா இந்த மக்களுக்கு இருக்குல்ல, இந்த உயிர் ஆப்போசிட்ல இருக்குல்ல, இவங்க நம்ம ஒண்ணு உணர்ந்தோம்ல, அதை உணராமே சுத்திக்கிட்டு இருக்காங்களே, அதை உணர்றதுக்கான வாய்ப்பை நீ பேசுன்னு அந்த சூரியன் வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்சத்திலிருந்து ஒண்ணு கிடைச்சிச்சு இல்ல, அதுல இருந்து நமக்கு ஒரு விஷயத்துல மக்கள்கிட்ட பேசுறோம். கிடைக்கப்பட்ட ஒரு பொருளை இன்னொருத்தட்ட கொடுக்க மாட்டாங்க. திருநெல்வேலியில ஒரு ஃபேமஸான அல்வா கடை இருக்கு. ஒரு பெரிய முதலாளி போய் அந்த அல்வா கடையை கொடுத்துருங்கன்னு கேட்டாரு. கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அடுத்தது அவர் என்ன கேட்டார் தெரியுங்களா? அந்த அல்வாவை எப்படி பண்றீங்கன்னா அந்த ஐடியாவை கொடுங்கன்னாரு. ஐடியா தான் என் சொத்து, கொடுக்க மாட்டேன்ட்டார். இதே மாதிரி தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் ஐடியாவை வச்சிருக்கிறவன் மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டான். ஒரு மருத்துவர்கிட்ட நீங்க போய் ஒரு கலந்துரையாடல் பண்ண முடியுமா? உங்களுக்கு எழுதி கொடுக்கிற மாத்திரையோடைய பேர் என்னன்னு படிக்க முடியுமா? என்னைக்காவது நீங்க படிச்சு இந்த மாத்திரையை தான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்ருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாரும் டாக்டரா படிக்க முடியும்? சொல்லுங்க, எல்லாருமா டாக்டரா படிக்க முடியும்? அப்ப எல்லாருக்கிட்டையும் ஒரு கலந்துரையாடல் வேணும்ல, எல்லாருக்கும் தெரியப்படணும்ல. ஒரு டாக்டர் என்பவர் விலங்குக்கு தனியா வைத்தியம் பார்க்குற டாக்டர் இருக்காரு, மனிதருக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் இருக்காரு. அப்ப மனிதர்கிட்ட வைத்தியம் பார்க்கும்போது நாளைக்கு ஒரு நோய் தொற்று வந்தா அந்த நோய் தொற்றுலேருந்து நீ எப்படி பாதுகாக்கப்படணும்? அப்ப உடல்ல எங்கெங்கெல்லாம் உன்னுடைய உறுப்புகள்ல என்னென்ன ப்ராப்ளம்லாம் நீ சந்திப்ப? உணவுனால உனக்கு நோய் வருதா? தண்ணினால நோய் வருதா? நீ சுவாசிக்கிற காற்றுனால நோய் வருதா? இல்ல நீ வசிக்கிற ஊர்ல இருந்து சில வெப்ப சலனங்கள்ல இல்ல வேற மாதிரி ஒரு தன்மையில அங்க இருக்கிறதுனால வருதா? எந்த வடிவத்துல உனக்கு நோய் ஃபார்மேட் ஆகுது? இல்ல நீயே என்ன அலைவரிசையில அப்படி ஒண்ணு பண்ணிடுறியா? இதெல்லாம் விவாதிக்கப்பட்டா ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ விழிப்புணர்வோட அவங்க வாழ்க்கைய வழி நடத்துறதுக்கு ஈஸியா இருக்கு. இது இங்க கிடைக்கல. அப்போ ஒரு ஞானி தன்னுடைய தியானத்துல நீங்க பார்த்துக்கிட்டு கோயில் எல்லாம் போகும்போது நீங்க கோயிலுக்குள்ள போறீங்க, அங்க போய் சுத்துறீங்க, அங்கேயும் உங்க கிராமத்து கதையை பேசுறீங்க, உங்க பேங்க்ல வாங்கின லோனை பேசுறீங்க, திருப்பியும் சுத்துறீங்க, திருப்பியும் இப்படி சுத்துறீங்க, திருப்பி 90 வாங்குறீங்க, மடிக்கிறீங்க, அப்புறம் பாதி 90 அங்கேயே கொட்டி வீசி விடுறீங்க, திருப்பி வர்றீங்க, தேங்காய் முடியை உடைக்கிறீங்க, திங்கிறீங்க, அந்த மாவுளாக்கு எடுத்துக்கிறீங்க, 10 நிமிஷம் உட்காந்துருக்கீங்க, அப்புறம் என்னன்னோ யோசிச்சுக்கிறீங்க, அப்புறம் ஆண்டவா இதை செஞ்சிடா அதை செஞ்சிடான்னு வேண்டுதலையை போட்டுறீங்க, மணியை வாங்கி வைக்கிறேன், உனக்கு இந்த படிக்கட்டை கட்டி விட்டுறேன், அதை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறீங்க. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவனாவது கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பான். ஏன் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிங்க. இல்லை அடுத்த வாட்டி போகும்போது என்னன்னு பாருங்க. அவன் கண்ணை மூடிட்டு ஏன் உட்காந்துருக்கான்னா, கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறதுல தான் அந்த இடத்த அறிய முடியும். ஒரு இடத்த பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, உணரணும். பார்க்கறது யார் வேணாலும் பார்க்கலாம், கேட்கறது காது இருந்தால் யார் வேணாலும் கேட்கலாம், உணர்றது யார் உணர்வா? நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த நொடி வரைக்கும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, எங்கே உணர்ந்தீங்க? இப்போ கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கவன் என்ன பண்ணுறான்? பார்க்கல, கேட்கல, உணர்றான். அவன் என்ன ஆயிடுறான்? தெளிவடைஞ்சிடறான். இதுதான் விஷயம். நீங்க எப்ப பார்க்கறதையும் கேட்கறதையும் தாண்டி உணர்ந்துட்டீங்கன்னா நீங்களே கடவுள். அப்புறம் உங்க ஊர்ல உங்களுக்கு மோளம் அடிச்சு
4 பேர் தூக்கி உங்கள் உறவினர்கள்லாம் சாராயம் குடிச்சு உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு சுடுகாட்டில் வைக்க வேண்டாம், ஒரு கோயிலில் வச்சிடலாம் உங்களை. இதுதான் விஷயம். நீங்கள் எல்லாம் கோயிலில் வைக்கப்படணுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன், புரியுதுங்களா? அவங்க உறவினர்கள்லாம் நீங்கள் கோயிலில் இருக்கக்கூடாது, அந்த தகர கொட்டாயிலே ஒருத்தன் மேலேயே ஒருத்தன் போட்டு கொளுத்திக்கிட்டே இருக்கணும், இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஞானிகள்லாம் நீங்கள் வாழ்கிறதுக்கு வழி என்னன்னு சொல்கிறான். இங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சாவறதுக்கு என்ன வழியோ அதை வெற்றிகரமாக வழிகாட்டுறான். ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணணுமா, சாவறதுக்கு ட்ரை பண்ணணுமா? நீங்கள் எல்லாம் வாழ்கிறேன்னு நினச்சிக்கிட்டு சாவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்குங்க பேங்கு? நீங்களே சொல்லுங்க, பேங்க் எதுக்கு? பேங்குனால ஒருத்தன் வாழ்ந்துட முடியுமா? நீங்களே சொல்லுங்க தாய். இதெல்லாம் புரியாது நிறைய பேருக்கு. காசை கையில் எடுத்தா பாவம்னு ஒரு ஞானி சொல்றான். ஏன் சொல்றான் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதனால ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைங்கிறான். அப்ப வார்த்தையால சொல்லல, அதை வாழ்ந்து காட்டிட்டு சொல்லிட்டு போயிட்டான். இதுதான் உண்மையான செயல். நீங்கள் யார் தாய் தந்தையோ பெற்றவங்க, நான் யார் தாய் தந்தையோ பெற்றவன். ஆனா 2 பேரும் சந்திப்பதற்கு இந்த இயற்கை தான் காரணம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, உங்க தாய் தந்தையும் என் தாய் தந்தையும் நீங்க எல்லாருமே நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா ஆயிட்டோம். இது நிகழணும், இது நிகழ மாட்டுது. என் குடும்பம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைச்சா அது என்ன வாழ்க்கை? அது என்ன செயல்? அதுதான் நடக்குது. இது 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 மாறலைன்னா எப்படி லைஃப்? அப்போ நீங்க என்னைக்காவது ஒரு நாள் உணர்ந்தீங்கன்னா உங்களை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க உட்காந்து தனியா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த பாதையில உணர்ந்து வேலை செஞ்சிருக்கோமா, பார்த்து கேட்டு வேலை செஞ்சிருக்கோமா? உணர்ந்தா இந்த மாதிரி எல்லாம் ஓட்டு போட மாட்டீங்க, தெளிவா வேலை செய்வீங்க. இல்லைன்னா நீங்களே போய் வேட்பாளரான்றீங்க. இதுதான். அப்ப உலகத்துல எத்தனை முறைக்கு நீங்க மேல்மருவத்திற்கு மாலையை போட்டுக்கிட்டு பசை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினாலும் கடவுளை அறியவே முடியாது. எவன் உணர்றானோ அவன் பசும் தேவையில்ல, கழுத்துல மாலையும் தேவையில்ல, அங்க எதுவும் தேவையில்ல. மேல்மருவத்தூர்ல இருந்து அந்த அம்மாவே வந்துருவா. இது சத்தியம். இப்ப இது அவசியமா நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு செயலும் உடல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்களாக நமக்கு இருக்கு. நீங்க உங்க உடல் நல்லா இருந்தாதான் நீங்க நல்ல விஷயத்த பண்ண முடியும். அதனால உங்க உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறது கூட, நீங்க என் பாதைக்கு வர மாட்டீங்க, நான் உங்க பாதைக்கு வர்றேன், அவ்வளவுதான் விஷயம். இதுக்குள்ள என்னால இங்க இருக்கிற உங்களுக்கு ஏற்கனவே உடல்ல பல்வேறுபட்ட சின்ன சின்ன சிக்கல்கள் நிறைய இருக்கும். அந்த சிக்கலை தீர்க்க முடியாது மொத்தமா, ஒரு சின்னதாவது ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணி வச்சுட்டு வருவோம். ஆல்ரெடி 30 முடிச்சு போட்டிருக்கு, என்னால முடிஞ்ச ஒரு 10 முடிச்சு அவுத்து விட்டு வருவோம், அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த சந்திப்பு. அப்ப எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த உடல் இருந்ததுனால தான் பல நாள் தியானம் பண்ணி அந்த மனம் எப்படி அந்த வார்த்தைகள் குறைக்கிறதுங்கிறத கற்றுக்கிட்டோம். அப்போ அந்த உடல் பலமாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் எடுத்துகிட்டு போக முடியும், ஒரு நல்ல செயலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். உங்கள் உடல் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துக்கங்க. நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பியும் நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ அதை கேளுங்க. குழந்தை மாதிரி நானும் சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது புரியலைனாலும் அதை கேளுங்க, சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிக்கலைனாலும் அதையும் சொல்லுங்க. சரிதானே? ஒன்றும் தப்பு கிடையாது.